படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த வாட்டி படம் ரொம்ப டிஃப்ரெண்ட். மற்ற வாட்டி எல்லாமே எப்பவுமே ஜாலியாக நடிப்பாரு, என்ன பண்ணுவாரு. இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட். மியூசிக்ல எப்படி ப்ரோ? மியூசிக்லாம் சுமாராக தான் இருந்துச்சு. மாதிரி படம் கான்செப்ட் எல்லாமே செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம். படம் எப்படி நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஜானர் நடிச்சிருக்காரு. எப்பவும் லவ் இந்த மாதிரி பசங்களா நடிச்சிருப்பார். இது கொஞ்சம் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? பாட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடியா போச்சு. மியூசிக் பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப் நல்ல ஆக்ஷன் ஃபிலிமா போச்சு. ஏதாவது ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் ஏதாச்சும் இருக்கா? சஸ்பென்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் 40 மினிட் அந்த டைட்டில் வந்து அவர் ஒரு பிடி சாரா இருக்காரு. அவள் அதனால பிடி சார்னு வச்சிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி பிடி சார்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிசிப்ளின் அதெல்லாம் இருக்குல்ல. அவர் ஃபுல்லா அந்த சைட் பிடி சாரா அவர் இருந்திருக்காரு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஜாலியா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா கதை தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபுல்லா யூ சர்டிபிகேட் தான் சொன்னாங்க. நானும் உள்ள வந்து பார்த்தேன். அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி சீன்லாம் இல்லை. படம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பிடி சார்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போவீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜ் ஒன்று உள்ள இருக்கு. ஒரு ஒரு எமோஷன்ஸும் இருக்கும், ஒரு ஃபன்னும் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸோட கண்டிப்பாக போய் பாருங்க. எல்லாருக்கும் முக்கியமாக வீட்டில் இருக்க எல்லா விமன்ஸையும் கூட்டு போங்க. எல்லா விமன்ஸ்க்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும். மென்ஸும் போய் பாருங்க. கண்டிப்பாக படத்தில் ஒரு ரொம்ப மெசேஜ் இருக்கு. கமர்ஷியல்னா எல்லா ரேட்டட் பர்சன்ட் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரீச் ஆகிற ஒரு மெசேஜ் தான் இருக்கு. எல்லாருமே இது பார்க்கணும். அது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களுக்கு இல்லை, இது எல்லாருக்குமே போகிற மெசேஜ். ஸ்பெஷலாக விமன் நீங்கள் கூட்டு போய் பார்க்க வச்சிங்கன்னா இன்னும் ஹாப்பி. படம் சூப்பரா இருக்கு. ஓகே. இந்த படத்துல எப்படி ஒரு காமெடிஸ் எப்படி இருக்கு? எல்லாமே படம் இருக்கா? எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, செம்ம கண்டென்ட் ஓரியன்டான காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நீ என்ஜாய் இப்போ பண்ணலாம். வழக்கம் போல ஆதியான சாங்ஸ் மாதிரி தான் அப்படியே தான் இருக்கு. அல்லது டிஃபரெண்ட் சாங்ஸ் இல்ல, கதைக்கு ஏற்ற மாதிரி அதை சூப்பரா கொண்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியா போகுது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எமோஷன் டச் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. படம்லாம் நல்லா தானே இருந்துச்சு. டைட்டிலுக்கு ஏற்றவங்கள இந்த படம் இருக்கு. அப்புறம் பிடி சாருங்கிறது ஆமா, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படமும் இருக்கு. ஏன்னா ஒரு பிடி சார் தான் அந்த பொண்ணுக்காக மொத்தமே நின்று ஒரு பேக்கப்பா நின்று நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு சார் கிடைப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து இப்போ படத்துலயும் வந்து அந்த மாதிரி அவங்க நந்தினின்ற கேரக்டர் வந்து காலேஜ் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி அப்போ வந்து அந்த ஏன்னா ஒரு சார் நம்ம சப்போர்ட்டா இருப்பாரு. அந்த மாதிரி அந்த கேரக்டர்ல இப்பா பாதி வந்து பிடி சார் ரோல்ல வந்து நந்தினிக்கு சப்போர்ட்டா வந்து எல்லாமே பண்ணாரு. இந்த மாதிரி அசோசியேட்மெண்ட்ல இருந்து இப்போ நந்தினி வந்து வெளிவரத்துக்கு வந்து இப்பா பாதியும் அதுக்கப்புறம் ஹீரோயினா நடிச்ச அந்த ரோல் தான் வந்து முக்கியமான காரணமா இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த ரியல் ஜென்ரேஷன்ல வந்து இன்சிடென்ட்க்கு எல்லாம் தேவையோ மொத்தமே பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். படம் வந்து ஸ்லோவா கூட போகாது, உங்களுக்கு போறதே தெரியாது. ரொம்ப கரெக்டா நல்லாவே இருக்கும். நீங்க கண்டிப்பா பார்த்து உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இது நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த வரைக்கும் எல்லாரோட ரெஸ்பான்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க. ஃபேமிலியோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்க வந்து பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். உங்க வீட்டுல இருக்க விமென்ஸ் எல்லாருமே கூட்டு போங்க. மெயினா எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா சாங்ஸ் எப்படி இருக்கு? ஆதியோட சாங்ஸ் மியூசிக் 2 பாட்டு தான் விட்டுருந்தாங்க. அந்த 2 பாட்டு தான் 25th ஃபிலிம் என்ன 2 பாட்டு விட்டுருக்காங்க நினைச்சேன். உள்ள போய் அச்சமில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு. கடைசியில வந்து போராடு அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு கிளைமேக்ஸ்ல. அந்த பாட்டுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. 25வது படத்துக்கு இது தரமான படம் நான் சொல்லுவேன். மியூசிக்கா இந்த வாட்டி HSC ரொம்ப நல்லா பண்ணாங்க. காமெடி அந்த படத்தோட காமெடி வந்து ஃபர்ஸ்ட் 30 to 40 மினிட்ஸ். அதுக்கப்புறம் காமெடி எல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் காமெடி இருக்கு. லைட்டா கதையை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே. ஆதியான மியூசிக் எப்படி இருக்கு? வழக்கம் போல அப்படியே ஆதியான மியூசிக் எப்பயுமே டாப்ல அவர் போட்டாலே போதும் நமக்கு. மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. இந்த படத்துல சஸ்பென்ஸ் ஏதாச்சும் ட்விஸ்ட் ஃபைனல்ல ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. நந்தினி வந்து அவங்க இறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதில் தான் ட்விஸ்ட் இருக்கும். ஃபைனல் கோச் சீன் எல்லாரும் போய் பாருங்க. ட்விஸ்ட் சொன்னாலும் நல்லா இருக்கு. வந்து பாருங்க, ஃபுல்லா சூப்பரா இருக்கும். பாதி ஆக்டிங், பிரபு சார் ஆக்டிங் எல்லாமே டாப்பா இருந்துச்சு. சூப்பர். கேர்ள்ஸ் இது எல்லாருக்கும் பேஸ் பண்ண மாதிரி தாங்க. இப்போ ஒரு மெசேஜ்னா அது வெறும் பொண்ணுங்கன்னு இல்லை, அது பசங்களும் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்து அதனால இட்ஸ் வெரி காமன். கொஞ்சம் விமென்க்குன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் அதிகமாக இருக்கும். அதனால நான் அதுக்காக சொல்கிறோம். ஆதினாவோட கம்பேக் இது 100% அவரோட கம்பேக் இது. ஸோ கண்டிப்பாக மியூசிக்லேருந்து எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே கண்டிப்பாக ஒரு ரீல்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவு இருக்கும். ஃபார் ஷோர் நான் கேரக்டர். ஆமாம், படத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் பேக் கேம்ல இத்தனை நாள் ஒர்க் பண்ணோம். இப்போ உட்காந்து ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.